ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த அசாம் மாநில தம்பதி வழிமறித்து காட்டுக்குள் அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். கட்டிய கணவன் முன்னே சீரழிக்கப்பட்ட மனைவி. கல்குவாரியில் வாங்கிய கமிஷன் தொகைக்காக சொந்த ஊர்க்காரனே அத்துமீறல். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தம்பதியோட போய்கிட்டு இருந்த ஆட்டோவை 2 சிறுவர்களோட பைக்ல வந்த ஒரு இளைஞர் வழிமறிச்சிருக்கான். இந்த தம்பதி ஒரு கல்குவாரியில வேலை பார்த்ததாவும் அங்க பணத்தை திருடிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறதாவும் ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லியிருக்கான் அந்த இளைஞன். நமக்கு எதுக்கு வம்பு, திருட்டு வழக்கு சம்பந்தமா கோர்ட்டுக்கு போறதெல்லாம் நமக்கு தேவையான்னு நினைச்ச ஆட்டோக்காரரும் அந்த தம்பதிய சிவந்திப்பட்டி பக்கத்திலேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்து அந்த தம்பதியை மிரட்டி பக்கத்துல உள்ள காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போன இளைஞனும் சிறுவர்களும் கணவன் முன்னாலேயே அவரோட மனைவிய கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்காங்க. எங்களை மீறி என்ன செய்ய நினைச்சாலும் இப்படித்தான் நடக்கும்னு மிரட்டின இளைஞனும் சிறுவர்களும் பல மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தம்பதிய அங்க உள்ள ரோட்ல விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அழுதுகிட்டு இருந்த பெண்ணை மீட்ட அந்த வழியா போன பொதுமக்கள் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு அங்க போன ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பொண்ணுகிட்டையும் அவங்களோட கணவர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணின 3 பேரும் யாரு, ஏன் ஆட்டோவை வழிமறிச்சு தம்பதியை மிரட்டினாங்க அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே விடை கிடைச்சது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகள், செங்கல் சூளைகள்ல வெளிமாநிலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் சில பேரு குடும்பத்தோடவே தங்கி வேலை பார்க்கறாங்க. அப்படித்தான் அரசர் குளத்த பகுதியில உள்ள தனியாருக்கு சொந்தமான ஒரு கல்குவாரியில 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அசாம் மாநில தம்பதி வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இந்த தம்பதிய அசாம் மாநிலத்தை சேர்ந்த முகமது மஹ்புல் ஹுசைனுங்கிற 27 வயசான இளைஞன் தான் கல்குவாரியில வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கான். நெல்லையில தங்கி இருக்கிற முகமது மஹ்புல் ஹுசைன் அந்த தம்பதிய வேலைக்கு சேர்த்து விட்டப்ப கல்குவாரி ஓனர்கிட்ட கமிஷன் தொகை வாங்கினதா தெரியுது. ஆனா 2 வாரத்துக்கு மேல அந்த தம்பதியால கல்குவாரி வேலையை செய்ய முடியல. தங்கியிருந்த இடத்துல போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததோட சம்பளமும் குறைவா இருந்ததுனால அந்த தம்பதி கேரளாவுக்கு வேலைக்கு போகலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. உண்மையான காரணத்தை கல்குவாரி ஓனர்கிட்ட சொல்லிட்டு அரசர் குளத்திலிருந்து ஒரு ஆட்டோவுல ஏறி இருக்காங்க தம்பதி. நெல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அங்கிருந்து ரயில் மூலமா கேரளா போகலாம்னு நினைச்சிருக்காங்க. இதுக்கிடையில முகமது மஹ்புல் ஹுசைனுக்கு போன் பண்ணி வாய்க்கு வந்தபடி திட்டின கல்குவாரி ஓனர் அந்த தம்பதி வேலையை விட்டு போயிட்டாங்க. அதனால தாங்கிட்ட வாங்கின கமிஷன் தொகையை திரும்ப கொடுத்துருன்னு சொன்னதோட உருப்படியான ஆட்களை அழைச்சிட்டு வர்றதா இருந்தா கமிஷன் தருவேன், இல்லனா கமிஷனே கிடையாதுன்னு கராரா சொல்லிட்டு போனை வச்சிருக்காரு. வாங்கின கமிஷனை செலவழிச்ச இளைஞனுக்கு கோபம் அஸ்ஸாம் மாநில தம்பதி மேல திரும்பி இருக்கு. அதனால அவங்களுக்கு போன் பண்ணின இளைஞன் மரியாதையா அரசர் குல கல்குவாரியிலேயே வேலை பாருங்க, இல்லன்னா உசுறு மிஞ்சாதுன்னு மிரட்டி இருக்கான். கேரளா போறதுக்கு முன்னால கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லனா பெரிய பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்ன இளைஞர் தம்பதி போன ஆட்டோவை சிவந்திப்பட்டி பகுதியில 2 சிறுவர்களோடு சேர்ந்து வழிமறிச்சிருக்கான். அடுத்து அந்த தம்பதி மேல திருட்டு பழிய போட்டு ஆட்டோக்காரரை நைஸா விரட்டி விட்டுட்டு நேக்கா 2 பேரையும் காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்கான். பேசினபடி கல்குவாரியில வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டதுக்கு தம்பதி கடைசி வரைக்கும் சம்மதிக்கல. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போன முகமது மஹ்புல் ஹுசைன் 2 சிறுவர்களோட சேர்ந்து அஸ்ஸாம் மாநில கணவனை கண்மூடித்தனமா தாக்கிட்டு அவர் கண் முன்னாலேயே அவரோட மனைவிய கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்காங்க. அதோட நடந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா அவமானம் உங்க 2 பேருக்கு தான், எங்களுக்கு இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா ஓடி போயிருங்கன்னு மிரட்டின முகமது மஹ்புல் ஹுசைன் ரொம்ப நேரத்துக்கு பிறகு தம்பதிய சாலையோரம் விட்டுட்டு சிறுவர்களோட எஸ்கேப் ஆயிட்டான். இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்கின மகளிர் போலீசார் சம்பவம் நடந்த சில மணி நேரத்திலேயே நெல்லை பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு முகமது மஹ்புல் ஹுசைனை கைது பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட சிறுவர்களையும் கைது பண்ணி சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருக்காங்க.